இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் மகேஷ். இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்றது பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, எலிவேட்டர் இல்லை லிஃப்ட் என சொல்லப்படும் ஒரு இன்வென்ஷன். அதாவது இன்னைக்கு காலகட்டங்களில் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். அப்படி என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இதை எலிவேட்டர்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் வந்துட்டு நம்ம நிறைய பேர் பழக்கத்தில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை லிஃப்ட். இந்த லிஃப்ட் எனப்படும் எலிவேட்டர் பற்றி தான் நீங்கள் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நிறைய விஷயங்கள் சொல்கிறத விட 5 to 6 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. தெரிஞ்சிருப்பாடு ஆஹா, தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் மற்றவங்ககிட்ட பேசும்போது சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் பெருமையாகவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா அமையப்போது. நிறைய விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிவேட்டர் இது எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது, யாரால கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்கவே முடியாத ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன்ட் ரோமன் இன்ஜினியர் விட்ரூவியஸ் அவருடைய ரைட்டிங்ஸ் பிரகாரம் இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு பேர் தான். அதாவது கிரீக் மேத்தமெட்டிஷியன் ஆர்கிமெடிஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் இன்வென்ட் பண்ண ஒரு பிரைமரியான ஒரு விஷயம் தான் இந்த எலிவேட்டர். எப்போ இன்வென்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 236 BC பிஃபோர் கிரைஸ்ட். அந்த பீரியடில் தான் இவர் இதை இன்வென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவருடைய ரிசம்பிளன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலிவேட்டருடைய ரிசம்பிளன்ஸ் இன்றைக்கி காலகட்டங்களில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எலிவேட்டர் மாதிரி இல்லைனாலும் இவர் அந்த காலத்துலேயே மேன் பவர் வச்சு தான் இதை ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. எப்படி அவர் இதை ஆப்ரேட் பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்ஸ்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஷிப்பில் ஒரு ரிவால்விங் சிலிண்டராக இருக்கும். அந்த ரிவால்விங் சிலிண்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஷிப்லலாம் இந்த ரோப்ஸ்லாம் பெரிய பெரிய ரோப்ஸ்லாம் இருந்ததுன்னா அதை வைண்ட் பண்ணுறதுக்கு இந்த கேப்ஸ்டன் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கேப்ஸ்டனை யூஸ் பண்ணி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ட்ரம்மில் நிறைய ரோப்ஸ்லாம் அது அந்த கயரை கட்டி அந்த கயர் மூலிமா இந்த எலிவேட்டர் லிஃப்ட் பண்ணும்போது அந்த கயரை சுற்றி எடுக்கிறதுக்கு இந்த கேப்ஸ்டனை வச்சு இது ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ணி அது மூலிமா இந்த எலிவேட்டர் எனப்படும் லிஃப்ட்டை ஒரு ஆப்ரேட் பண்ணியிருக்காரு அந்த காலத்தில். ஸோ இப்படி ஒரு இன்வென்ஷனை கண்டுபிடிச்ச அந்த ஆர்கிமெடிஸ் அவர் இறந்த பிற்பாடு தான் இந்த இன்வென்ஷனோட விஷயங்கள்லாம் பெரிய ஒரு விஷயமாக பேசப்பட்டதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எலிவேஷன் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆர்கிமெடிஸோடைய திங்கிங்கில் இது வந்ததுன்னா ஆச்சரியப்படுத்துக்கல. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆர்கிமெடிஸ் he was very famous for the எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் காம்பவுண்ட் புள்ளி சிஸ்டம்ஸ். ஸோ அந்த ஒரு இன்வென்ஷன் பண்ணும்போது இவருக்கு இது கண்டுபிடிச்சது ஒன்றும் பெரிய விஷயமா நமக்கு தெரியல இல்லையா? ஏன்னா அந்தளவுக்கு அவர் ஒரு பிரில்லியண்டான ஆள். ஸோ இந்த எலிவேட்டர்ஸ் எப்படி ஜாயின் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டில் நிறைய இன்வென்ஷன்ஸ் இருக்குது. அதாவது வண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டீம் இன்ஜின், வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வரிசையில் இந்த எலிவேட்டருடைய இன்வென்ஷனும் ஒன்றாக கருதப்படுது. ஸோ இது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் எலிவேட்டர். இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய பில்டிங் போகிறோம் அப்படின்னாலே அங்கே எலிவேட்டர் இல்லாமல் இருக்காது. நம்ம செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்குனா கூட மக்கள் இப்போலாம் எலிவேட்டர் யூஸ் பண்ணுறாங்க, லிஃப்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் ஒரு பல மாடி கட்டிடம் அப்படின்னாலே பயம் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் எல்லார் மனசுலையும் இருந்தது. ஸோ அந்த பயம் அப்படின்ற வார்த்தையில் இருந்ததால் தான் பல மாடி கட்டிடங்கள் அந்த காலத்தில் ரொம்ப கம்மி. ஸோ எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லோ லெவல் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்களாம். இந்த $multi-million பென்ட் ஹவுசஸ்லாம் நம்ம இன்றைக்கி தான் பார்க்குறோம். எப்படின்னா ஒரு 20 மாடி 40 மாடி 50 மாடின்னு சொல்லிட்டு அந்த 50வது மாடியில் பென்ட் ஹவுஸ் வச்சு கட்டிட்டு இன்றைக்கி ஜாலியாக அந்த எலிவேட்டர் லெஃப்ட்டில் ஏறிட்டு சஃப் அப்படின்னு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நேராக கொண்டு போய் உங்களை அங்கே சேர்த்துருது. ஆனால் அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இல்லாத ஒரு காலத்தில் வெரி ஃபர்ஸ்ட் பில்டிங் டு இன்க்ளூட் எலிவேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எங்கே டிசைன் செய்யப்பட்டது அப்படின்னா, டவுன் டவுன் மேன்ஹாட்டனில் 130 அடி கொண்ட ஈக்விட்டபிள் லைஃப் பில்டிங் அப்படின்ற ஒரு பில்டிங்கில் தான் முதல்ல எலிவேட்டர் ஆனது அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசைனை கிரியேட் பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 1870 இவங்க இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்படி இன்ஸ்டால் பண்ணாலுமே இந்த சொசைட்டி இட் வாஸ் நாட் ரெடி டு யூஸ் த எலிவேட்டர். அந்த பயம்ன்றது அவங்களுக்கு இருந்தது. ஆனால் அந்த பில்டிங்கோட டிசைன் ஓரளவுக்கு கம்மியான ஃப்ளோர்ஸை வச்சு இந்த எலிவேட்டர்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இந்த கம்பெனி, இந்த பில்டிங்கு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி தான் அதை ஆக்குபை பண்ணியிருந்தாலும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியே அந்த பில்டிங்கோடைய லோயர் ஃப்ளோர்ஸை தான் அவங்க ஆக்குபை பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஆனால் அந்த பில்டிங்கோட டாப் ஃப்ளோர்ஸை அந்த பில்டிங்கு யார் கஸ்டடின்னு இருந்தாரோ அவர் தான் அந்த டாப் ஃப்ளோர்ஸை அவர் ஆக்குபை பண்ணி வச்சுருந்தார். அந்த காலத்தில் நான் சொல்கிறது 1870s இது ஃபஸ்ட்டு அவங்க இன்ஸ்டால் பண்ண இருப்பாடு. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த பென்ட் ஹவுஸ் அப்படின்றதெல்லாம் ஃபுல் ஸ்விங்காக எப்போ சொல்கிறாங்கன்னா 1920s எலிவேட்டரோட யூசேஜ் ஜாஸ்தியான இருப்பாடு. ஓகே, நம்மளை மேலே கொண்டு போய் விட்டுட்டு அங்கே பென்ட் ஹவுஸில் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காலத்தில் எக்கனாமிக் பூம், நான் சொல்கிறது 1920s எக்கனாமிக் பூம் இருப்பாடு மெதுவாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஜாஸ்தியாகி நியூயார்க் சிட்டியில் ஏகப்பட்ட பில்டிங்ஸ் பெரிய பெரிய கட்டிடங்களாக கட்டப்பட்டது.
அப்படி தான் எலிவேட்டர்ஸோட யூசேஜும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சுன்றதை சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு மூணாவது விஷயமா என்ன நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிப்பா இதெல்லாம் பண்ணியாச்சு, ஆர்கிமிடிஸ் வந்து வித்துட்டார், அவர் தான் வந்து இந்த மாதிரி ஒரு எலிவேட்டர்ன்றதை கண்டுபிடிச்சான்னு சொல்கிறீங்க. பட் எப்பப்பா முதல்ல பேசஞ்சர் எலிவேட்டர் நம்ம எல்லாருமே போகக்கூடிய எலிவேட்டர் வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, அந்த மாதிரி ஒரு பேசஞ்சர் எலிவேட்டர் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொண்டு வந்து அதை இன்வென்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிஷா கிரேவ்ஸ் ஓட்டிஸ் அப்படின்றவர் தான் இந்த ஐடியாவோட வந்தார். அவர் வந்து ஒரு நிறுவனத்தை கிரியேட் பண்ணார். அந்த நிறுவனத்தோட பேர் தான் ஓட்டிஸ் எலிவேட்டர் கம்பெனி. ஆஹா, கேள்விப்பட்ட பேராக இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. ஆமாங்க, நீங்கள் நிறைய எலிவேட்டர்லாம் போயிருப்பீங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா ஓட்டிஸ்னு போட்டிருக்கோம். அந்த ஓட்டிஸ் நோட்டீஸை மிஸ் பண்ணாத நீங்கள் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி மிஸ் பண்ணாதீங்க. எலிஷா கிரேவ்ஸ் ஓட்டிஸ் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணார்னா, ஒரு சேஃப்டி டிவைஸ் நம்ம பண்ணணும். அதாவது இந்த சேஃப்டி டிவைஸ் எப்படி இருக்கணும்னா, ஒரு எலிவேட்டராக இருக்கணும். அந்த எலிவேட்டர் வந்து நம்ம வந்து அதில் மக்களை கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு வரணும். ஆனால் அதே சமயத்தில் அது வந்து விழுந்துடக்கூடாது, எந்த நேரத்துலையும் வந்து கட்டாயம் விழுந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியாவை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இவர் கிரியேட் பண்ணார். இந்த ஓட்டிஸ் இன்வென்ஷன்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எலிவேட்டர்ஸை வந்து எல்லாருமே வந்து ஒரு டேஞ்சரஸ் மிஷினாக தான் வந்து மனசில் நினச்சிட்டு இருந்தாங்க. போக்குறதுன்னு சொல்லிட்டு ஓட்டிஸ் வந்து யோசிச்சுட்டு இருந்தார். அப்படி யோசிச்சுட்டு இருந்த டைமில் தான் சேஃப்டி எலிவேட்டர் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் சிட்டியில் இருக்கக்கூடிய கிறிஸ்டல் பேலஸ். அதாவது இந்த கிறிஸ்டல் பேலஸ்க்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி ஆஃப் ஆல் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி சேஃப்டி எலிவேட்டர்னு நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சில பேரை கூப்பிட்டு இங்கே வாங்க, நான் வந்து இந்த எலிவேட்டரில் இப்போ ட்ராவல் பண்ணுறேன், நீங்கள் யாராவது ஒருத்தர் வந்து இந்த ரோப்பை வந்து கட் பண்ணிவிடுங்க, இந்த கயிறை கட் பண்ணிங்க அப்படின்னாலும் நான் சொல்கிறேன் இது வந்து கீழே விடாமல் அப்படி பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே அவர் யாரை கட் பண்ண சொன்னாரோ அவங்க வந்து கட் பண்ணியிருக்காங்க. கட் பண்ண உடனே அந்த பிளாட்ஃபார்ம், அவர் நின்றுட்டு இருந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ இன்ச்சஸ் மட்டும்தான் மூவ் ஆகிருக்கு. ஆனால் அவரை கீழே விழாமல் அது அப்படியே பிடிச்சிருந்துருக்கு. இது பிடிச்சிட்டு இருந்த இந்த விஷயத்தை எல்லாரும் பார்த்த உடனே, ஆஹா இவ்வளோ சேஃப்டி இருக்கா, ஸோ எனக்கு பயம் இல்லைப்பா, இனிமேல் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பப்ளிக் அவேர்னஸ் வந்து பப்ளிக்கோட ஒப்பீனியனும் மாறி எலிவேட்டர்ஸை வந்து ஒரு சேஃப்டி மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனாகவும் வெர்டிக்கலாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர்பான ஒரு இன்வென்ஷனாகவும் மக்கள் வந்து அதை அடாப்ட் பண்ண ஆரம்பித்து அப்போதுலேருந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால தான் எலிவேட்டர்ஸ் ஆர் தேர் கன்சிடர் டு பி சேஃபர் தென் அ ஸ்டேர்கேஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ இதுதான் நம்ம பேசஞ்சர் எலிவேட்டர்ஸ்க்கு உருவான ஒரு பேக்ரவுண்டு. நாலாவது முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் வந்து இப்போது ஆப்ரேட் பண்ணுறதெல்லாம் ஆட்டோமேட்டிக் எலிவேட்டர்ஸ் அப்படிலாம் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் நான் சொன்னேன் இல்லையா, எலிஷா ஓட்டிஸ் வந்து இன்வென்ட் பண்ணார் சேஃப்டி எலிவேட்டர்ன்றது. அப்படி பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இட் இஸ் நாட் சப்போஸ் டு பி ஃபுல் ப்ரூஃப். ஏன் அப்படின்னா பல வருடங்கள், அதாவது 10, 20, 30 வருடங்களுக்கு வந்துட்டு அந்த எலிவேட்டரை ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னாலே அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஹைலி ஸ்கில்டு ஜாப் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதாவது நிறைய பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டில் இந்த எலிவேட்டர் ஆப்ரேட் பண்ணணுனாலே சில பேர் ட்ரைனிங் போய் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனியில் லேட் 19th century பார்த்தீங்கன்னா எலிவேட்டர்ஸை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ஷிப்பர் ரோப்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணி தான் இந்த ஆப்ரேட்டர்ஸை வந்து ட்ரெயின் பண்ணாங்க. அந்த ட்ரெயின் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரொம்ப ப்ரிசைஸ் டைமிங், நம்ம ஜென்ரலாகவே சொல்லுவோம் ஜெர்மனி அப்படின்னு சொல்லும் போதே வந்து ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஜெர்மனியில் ப்ரிசைஸ் டைமிங்கோட உங்களுக்கு ட்ரைனிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படின்னா புல்லீஸ் இந்த ரோப்ஸ் எல்லாம் வந்து கரெக்ட் டைமுக்கு புல் பண்ணணும், கரெக்ட் டைமுக்கு விடணும், அப்போ தான் வந்து அது கரெக்டான ரைட் ஃப்ளோருக்கு போகும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு அந்த ட்ரைனிங்கை சொல்லி கொடுத்து, அந்த ட்ரைனிங்கில் இருந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான ஸ்மூத் ரைடு இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தடால் படால்னு விட்டீங்க அப்படின்னா டம் டிம்னு போய் இறங்கும். இட் வில் பி மோர் லைக் அ டெத்திஃபைங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், அதனால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் வந்து சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ணி அந்த ட்ரெயின் பண்ண மக்களை தான் வந்து இந்த எலிவேட்டரை ஆப்ரேட் பண்ண வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் நான் சொல்கிறது 19th century. ஆனால் பல வருடங்கள் கழித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலிவேட்டரோட ஆப்ரேட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாகி அதை வந்து ஆட்டோமேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1887 அமெரிக்கன் இன்வென்டர் அலெக்சாண்டர் மைல்ஸ், இவர் தான் வந்து முதல்ல ஆட்டோமேட்டிக் எலிவேட்டர் டோர்ஸை கண்டுபிடிச்சார். நல்லா நோட் பண்ணிங்க, 1887 அமெரிக்கன் இன்வென்டர் அலெக்சாண்டர் மைல்ஸ் கண்டுபிடிச்ச அந்த ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் எலிவேட்டர் டோர்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஆகாமல் இனிமேட்டு பீப்புள் வந்து அங்கே விழாமல் நம்ம வந்து இனிமேட்டு அந்த ஒரு டோர் இருக்கும், அந்த டோர் வந்து க்ளோஸ் பண்ணிடும். அதனால் அப்படி க்ளோஸ் பண்ணிட்டுச்சுன்னா நமக்கு இனிமேட்டு ஆக்சிடென்ட்ஸ் கம்மியாகுன்ற ஒரு புது
அதாவது ஒரு இன்வென்ஷனுக்குள்ள ஒரு இன்வென்ஷன் சொல்லக்கூடிய வகையில் இவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. 1960 தான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு செஞ்சுரி கழிச்சு எலிஷா ஓட்டிஸ் என்ன பண்ணாங்கன்னா, இவர் நம்ம அலெக்சாண்டர் மைல்ஸ் கண்டுபிடிச்ச ஒரு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணக்கூடிய டோர்ஸ் இருக்கக்கூடிய எலிவேட்டரையும் இவர் கண்டுபிடிச்ச எலிவேட்டர் எல்லாமே சேர்த்து கம்ப்ளீட் ஆட்டோமேட்டட் எலிவேட்டர் கார்ஸை அவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணார் 1960 முதல்ல. அப்படி ரீப்ளேஸ் பண்ணாதால் தான் ஹியூமன் ஆப்ரேட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கம்மியாக ஆரம்பித்து மெதுவாக வந்து ஆட்டோமேட்டட் எலிவேட்டர்ஸ் ஒரு உபயோகத்துக்கு வந்தது. பட் நீங்கள் சொல்லலாம், ஆமாப்பா நான் 2005 கூட இந்தியாலாம் போயிருக்கிறேன்ப்பா, அதே மாதிரி நான் வந்து மற்ற கண்ட்ரிலாம் போயிருக்கிறேன், அது எலிவேட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்குனே ஒரு பையன் இருப்பான், அவன் வந்துட்டு விச் ஃப்ளோர் சார் அப்படின்னு கேட்டு நம்மளை அந்த ஃப்ளோருக்கு கொண்டு போவோம். அப்போ ஏன்ப்பா அப்படி பண்ணாங்க அப்படின்னா, அப்போ லேபருக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக வச்சுருந்தோம், அதனால் பண்ணோம். ஆனால் அப்போவும் வந்து அது ஆட்டோமேட்டிக் எலிவேட்டர் தான், யாருமே மேலே உட்காந்து புள்ளி போட்டு அது இழுக்கலை. அதை மைண்டில் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு எலிவேட்டரில் நீங்கள் ஏறுறீங்க அப்படின்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் எந்த ஃப்ளோருக்கு போகணுமோ அந்த ஃப்ளோருக்கு நீங்கள் போய் சேர்ந்துடலாம். அந்தளவுக்கு எலிவேட்டர்ஸோடைய ஸ்பீடும் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. சரி, அது போட்டோம், அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ஃபாஸ்டஸ்ட் எலிவேட்டர் இந்த வேர்ல்டு எங்கே இருக்குன்னு தெரியுமா? எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு தெரியுமா? தெரியலனா இப்போ தெரிஞ்சுங்க. முதல்ல கண்டுபிடிச்ச காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு எலிவேட்டர் ட்ராவல் பண்ணக்கூடிய ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 40 feet per minute. ஆனால் அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட வந்து 150 வருஷம் கழிச்சு, அது கண்டுபிடிச்சி 150 வருஷம் கழிச்சு வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் எலிவேட்டர் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்குள்ள 67 அடி போகக்கூடிய ஸ்பீடு கொண்ட ஒரு எலிவேட்டர். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாங்காய் டவரில் இருக்குது. இது எங்கே இருக்குன்னா சைனாவில் இருக்குது. இது என்னன்னா ஒரு லாங்கஸ்ட் கண்டினியூஸ் எலிவேட்டர் ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பம்சமும் கொண்டிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1898 ஃபீட்டுக்கு ரன் பண்ணக்கூடிய ஒரு எலிவேட்டராக சொல்கிறாங்க. இந்த எலிவேட்டரை வந்து இன்ஸ்டால் பண்ணது ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கம்பெனி மிட்சுபிஷி எலக்ட்ரிக். இவங்க தான் வந்து 2015 இந்த எலிவேட்டரை வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு தென் தே ஆல்சோ அப்கிரேட் இன் 2016 so that it can allow much faster from the second level basement to the towers 119th floor. அதாவது 2வது மாடியிலிருந்து கிட்டத்தட்ட 119வது மாடிக்கு 53 செகண்டுக்குள்ளே போகிற அளவுக்கு எலிவேட்டர்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. கேட்கும் போதே அப்படியே தலை சுற்றுது இல்லையா? ஸோ போய் பாருங்கள், சைனா எப்பயாவது ட்ராவல் பண்ணிங்கன்னா நம்ம ஷாங்காய் டவரில் போய் சும்மா இந்த எலிவேட்டர் யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்ததாக செகண்டாக வரக்கூடியது கூட பார்த்தீங்கன்னா சிடிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபினான்ஸ் சென்டர், அதுவும் சைனாவில் தான் இருக்கான். அது வந்து 65 feet per second போகுமா. ஃபஸ்ட்டு சொன்னது 67 feet, 65 feet per second போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய எலிவேட்டர்ஸும் உலகத்தில் இருக்குது அப்படின்றத மறந்துடாதீங்க. சரிப்பா, இது வரைக்கும் எலிவேட்டர்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன், எல்லாமே வந்து வெர்டிக்கலாக போகக்கூடியது, அப்படி கீழேருந்து மேலே சர்றன்னு போகக்கூடியது தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிடையாது. ப்ளீஸ் கீப் திஸ் இன் மைண்ட். ஜெர்மன் இன்ஜினியர்ஸ் வந்து சைட்வேஸ் எலிவேட்டரை 2017 கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஜெர்மன் எலிவேட்டர் கம்பெனி வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு எலிவேட்டர் கேன் ட்ராவல் வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல், அதாவது நேராகவும் போகலாம் சைட் வைஸும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த எலிவேட்டருக்கு நிக் நேமும் கண்டுபிடிச்சிருக்காங்க, வாங்கெவேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேமே வந்து ரொம்ப ஃபேமஸாக ஆக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒரு பிக்கஸ்ட் டெவலப்மெண்ட் இன் எலிவேட்டர் இண்டஸ்ட்ரியாக சொல்கிறாங்க. இது எப்படின்னா சைட்வே எலிவேட்டராக போகும்போது இந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி, இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன், இந்த மாதிரி படங்களில் பார்க்கக்கூடிய அளவுக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஏ பிளாக்ல 2வது மாடிலேருந்து 20வது மாடிக்கு போகணும்னு வச்சுக்கலாம், சர்ன்னு போயிடும். போயிட்டு ஏ பிளாக்லேருந்து பி பிளாக் போகணுன்னா அப்படியே இறங்கி வந்து பி பிளாக் சைடு வைஸாக சர்ன்னு பி பிளாக் போயிட்டு அங்கே வந்து எந்த மாடி போகணுமோ அந்த மாடி போகலாம். அந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு எலிவேட்டரை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எலிவேட்டர் சைட்வேஸும் போகக்கூடிய ஒரு எலிவேட்டராக இருக்குது. இது இன்னும் வரக்கூடிய காலங்களில் பயங்கர பிரபலமாகி அதுக்கேற்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி எலிவேட்டர், அதாவது லிஃப்ட் எனப்படும் எலிவேட்டரை பற்றி நான் உங்களுக்கு தர நினச்ச ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள்.